ஹாய் ஜூடா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பைபிள்ல இருந்து கதைங்களை வாசிச்சிட்டு இருக்கேன்ப்பா. அப்படிங்களா? மாமா, பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றீங்களா? பைபிள்ல இருந்தா கதை சொல்லவா இல்ல பாடவா? பாடுங்க. ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் ரொம்ப சந்தோஷம் உங்க இந்த வீடியோவில் சந்திக்கிறது. நீங்கள் இந்த வீடியோ கிளிப் வந்து பார்த்துருப்பீங்க. டார்வின் எபினேஷர் இவரோட பாட்டு ஒன்று ட்ரெண்டிங்காக போச்சு. என்னன்னா கிருப கிருப கிருப. அது நிறைய பேர் வந்து என்னன்னா பகிரப்பட்ட ஒரு வீடியோ. அது வைரல் ஆக்கிட்டாங்க. சோஷியல் மீடியா அப்படின்னாலே எது வேணா எப்போ வேணா வைரல் ஆகும். ஸோ அது வந்து அதை வச்சு ஒரு மனிதனோட உயர்வை வந்து நம்ம கணிக்க முடியாது. நான் ஏன் இந்த வீடியோ கிளிப் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ரெண்டு காரியம் இருக்குது. பைபிள்ல உள்ள காரியங்கள் எதுவுமே கதை கிடையாது, உண்மையாய் நடந்த சம்பவம். ஏன்னா இந்த பாட்டில் கூட நாங்கள் விபிஎஸ்ல வந்து யூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த பாட்டு நல்லா வந்து கேட்சியாக இருந்துச்சு. எங்களுடைய விபிஎஸ் தீமுக்கு அது செட் ஆச்சு. அதில் ஸ்டார்டிங்ல ஒரு குழந்தை வந்து கேட்குது, மாமா எனக்கு ஒரு கதை சொல்லுங்க, நான் பைபிள்ல இருந்து ஒரு கதையை சொல்லவா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இப்போ இது எங்க தப்பா போகுது அப்படின்னா, பைபிள்ல இருந்து ஒரு கதை, அப்போ அது ஸ்டோரி புக் அப்படின்ற மாதிரி கன்வே ஆகுது. நிறைய பேர் சொல்லலாம், பா இது அவர் பண்ண மிஸ்டேக்கை நீங்க ஏன் பப்ளிக்கா வந்து சொல்றீங்க, இன்னும் எல்லாருக்கும் ஏன் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க, அவர்கிட்ட நீங்க பர்சனலா கால் பண்ணி பேசலாமே, எதுக்கு நீங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு தான் அவருக்கு வந்து சொல்லணுமா அப்படின்றது சில பேர் வந்து கேட்கலாம். அந்த வீடியோவோட வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சுமார் 2 லட்சத்துக்கு மேல உள்ள ஜனங்க பார்த்துருக்குறாங்க. அத பிரபலமான ஒரு பைபிள் டீச்சர் சுரேஷ் பால. ஹாய் ஜூடா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பைபிள்ல இருந்து கதைங்களை வாசிச்சிட்டு இருக்கேன்ப்பா. அப்படிங்களா? மாமா, பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றீங்களா? அவர் வந்து இலங்கை பகுதியில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். அவரோட சபையிலையும் இந்த பாடலை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் நல்ல ஒரு பைபிள் டீச்சர். நிறைய வீடியோஸை நான் வந்து பார்த்துருக்கிறேன், ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்படி அவருடைய சபையிலே வந்து அதை போட்டு அதை யூத் கேர்ள்ஸ் வந்து நல்லா டான்ஸ் பண்ணி அதுவும் ஒரு 2.5 லட்சம் வியூஸ் கிட்ட போயிருக்குது. மேபி அவருடைய ஜனங்களுக்கு அது சொல்லியிருக்கலாம், பைபிள்ல இருக்கிறதெல்லாம் கதை கிடையாது, உண்மையாய் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இது எங்க எப்படி போகுது அப்படின்னா, நிறைய இந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸும் சரி, விபிஎஸ் டீச்சர்ஸும் சரி, அவங்க சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நான் பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றேன், பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றேன். பைபிள்ல இருக்கிறது எதுவுமே கதையே கிடையாது. நடந்த எல்லாமே, அதுல எழுதப்பட்ட எல்லாமே ஆதாரபூர்வமான உண்மைகள். நம்ம பைபிள்ல வந்து பார்க்கும் பொழுது நம்ம வாசிக்கிறோம், 2 தீமோத்தி 3:16, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. பவுல் வந்து எழுதுறாரு, தேறினவனா நிறுத்தணும். ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டது. அப்போ பைபிள் ஃபுல்லாவே வந்து கடவுளோட வார்த்தையா? எஸ், இட் கண்டெய்ன்ஸ் வேர்ட் ஆஃப் காட். பைபிள்ல வந்து 2 காரியம் இருக்குது. ஒன்னு பழைய ஏற்பாடு, ஒன்னு புதிய ஏற்பாடு. ஒன்னு டிஸ்கிரிப்ஷன், இன்னொன்னு பிரிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன் பார்க்கும்பொழுது நம்ம பழைய ஏற்பாடுல இஸ்ரேல் ஜனத்தை எப்படி தெரிந்தெடுத்தாரு, எப்படியெல்லாம் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினாரு, லா கொடுக்கப்பட்டுச்சு, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா மனிதன் வந்து பாவி என்பதை உணர்த்துவதற்காக. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலாய், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் யார் வந்தானா? இயேசு கிறிஸ்து வந்தார். அதுதான் புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம். பிரிஸ்கிரிப்ஷன், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற காரியங்கள்ல பார்க்கும் பொழுது சபைக்கான உபதேசங்கள் இருக்குது, நிருபங்கள் இருக்குது, வெளிப்பாடுகள் இருக்குது, இதுக்கப்புறம் என்ன சம்பவிக்க போகுதுன்னு சொல்லி தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு இருக்குது. இதெல்லாம் உண்மையா நடந்த சம்பவம். அப்போ பொதுவா பைபிள்ல இருந்த ஒரு கதையை நான் வந்து பாட்டுமான்னும் பொழுது, ஏன்னா அந்த பாடல் வரிகள்ல என்ன வரும் அப்படின்னா, கடற்கரையின் ஓரத்துல இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை கண்டு கொண்டாரு. அப்ப அதை கதைன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? பேதுரு உண்மையாய் வாழ்ந்த ஒரு நபர், சீசன். அவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிரதான சீசனா வந்து இருக்கிறார். அவரு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லைன்னு சொல்லி பேதுரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு சீசனுடைய வாழ்க்கைய கதை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அப்ப இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் எப்படி பார்க்கும்?
பைபிள் அப்படின்னாலே ஒரு ஸ்டோரி புக். சரிப்பா இது எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த பாடல்ல பைபிள்ல நடந்த உண்மையான சம்பவத்தை ஒரு கதையா உனக்கு பாடட்டுமா அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட்டா இருந்திருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்டா இருந்திருக்கும். ஆனா எடுத்த எடுப்புலயே பைபிள் வந்து நான் ஒரு கதையா பாடுறேன் அப்படின்னும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு டிராபேக் உண்டாகுது இல்ல. ஏன்னா நான் எல்லா சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கும் சரி, விபிஎஸ் ட்ரைனிங்ஸ் எடுக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸும் சரி, நான் சொல்ற காரியம் என்னன்னா, பைபிள்ல இருக்கிற உண்மையான சம்பவம்னு சொல்லி சொல்லுங்க, அது கதை அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த பாட்டு நான் விபிஎஸ்ல எடுக்கும் பொழுது இதை குறித்து நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்து தோணுச்சு. ஏன்னா இது அத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க. இப்போ அத்தனை பேருக்கும் இது ரீச் ஆகணும்னா நான் இந்த தம்ப்நெயில் நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும், இவருடைய பாடலை நான் யூஸ் பண்ணி தான் வந்து ஆகணும். இல்ல பைபிள் வந்த சரித்திரம்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒருத்தர் ரத்த சாட்சியை மறிச்சிருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல அச்சடிக்கப்பட்ட புத்தகமே பைபிள் தான். இந்த உலகத்துல பயங்கரமா அதிகமா சேல் பண்ண புக் என்னன்னா பைபிள் தான். ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் நடக்க போறது என்னதுன்னு சொல்லி இதுல எழுதி இருக்குது. இதுதான் வாழ்க்கையை, இதை வைத்துதான் இந்த உலகமே வந்து இருக்குது. தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த பைபிளை வச்சுதான் வந்து இருக்குது. அப்போ இந்த பைபிளை வந்து சாதாரணமா எப்படி ஒரு கதை புஸ்தகம்னு சொல்லி சொல்லலாம். இப்போ அடுத்த காரியம், பைபிள்ல என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குது? நியாயப்பிரமாணம் இருக்குது, ஹிஸ்டரி இருக்குது, பொயட்ரி இருக்குது, ப்ராவர்ப்ஸ் ஞானாகமங்கள் இருக்குது, தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. இப்போ புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு, நிருபங்கள். ஏன்னா இயேசு மரித்து உயிரோட திரும்ப வந்த பிறகு அவருடைய சீஷர்கள் ரோம அரசாட்சி அந்த காலகட்டத்தில் ஏசியா மைனர் உலகம் முழுக்க போய் பரம்பி போய் ஊழியம் பண்ணாங்க. வாழ்க்கை வரலாறு இருக்குது, ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறாங்க. அவங்க நிருபங்களா சபைக்கு எழுதின உண்மையான நிருபங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற வெளிப்பாடு இருக்குது, வெளிப்படுத்தல. இதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு தெளிவு வந்து இருக்குது. ஒரு மனுஷனோட வாழ்க்கை ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் குடிச்சோம் செத்து போயிட்டோம் அப்படின்னு இல்லாம செத்ததுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை தேவனோட கூட இருக்குது, தேவனோட சித்தத்தின்படி இருக்குதுன்ற ஒரு வெளிப்பாட ஒரு அறிவை சொல்லி கொடுக்கறது தான் வேதாகம புத்தகம். ஆனா இத ஒரு கதை புத்தகம்னு சொல்லி காட்டும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மேபி இந்த வீடியோ கிறிஸ்துவின் சரீரத்துல ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கிறேன். பைபிளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அது ஹிஸ்டாரிக்கலி, சயின்டிபிக்கலி, ஆர்கியாலஜிக்கலி எல்லாத்துலயும் ப்ரூவ்ட். நீங்க எதை எடுத்தாலுமே சரித்திரம் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. வேதாகமத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஆதாரபூர்வமா இன்றளவும் உலகத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்கிறாங்க. இது மற்ற மதத்தினருடைய நம்பிக்கை, அவங்களுடைய புஸ்தகம் மாதிரி, கதை புஸ்தகம் மாதிரி இது ஏதோ மகாபாரதம் கம்பராமாயணம் கிடையாது. இது உண்மையான சரித்திரபூர்வமாய் நிரூபிக்கப்பட்ட ஒரு புத்தகம். நீங்க ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த 66 புஸ்தகமும் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி எழுதப்பட்ட புஸ்தகமா தான் இருக்குது. பூமியை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு காலகட்டத்துல ஒருத்தரை மையப்படுத்தி எழுதுனது அது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அதை 66 புஸ்தகமா வந்தனா அதை வந்து கேனனைஸ் பண்ணி அதை கரெக்டா வந்து என்னன்னா பைபிள்குள்ள வச்சிருக்கிறாங்கன்னா அந்த பைபிள் எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள ஒரு புஸ்தகம். அது கதை புஸ்தகமா? இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வார்த்தையை வந்து திருத்திக்கோங்க. வேதாகமம் என்பது கதை புஸ்தகம் அல்ல, அது வாழ்க்கை புத்தகம், அது சரித்திர புத்தகம். அந்த புத்தகத்துல 2 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டது போல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டது. ஆனா இந்த வேதாகம புஸ்தகத்தை எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. ராஜாக்கள் எழுதியிருக்கிறாங்க, மீனவர்கள் எழுதியிருக்கிறாங்க, டாக்டர் எழுதியிருக்காங்க. லூக்கான்ற ஒரு டாக்டர், அவரு ட்ரீட்மெண்ட் பண்ணவதான் அது பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ. ரொம்ப வருஷம் ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு, ஆனா சரியாகல. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகமாகுது. அது உண்மையா நடந்த சம்பவம் தானே? அது என்ன கதை புத்தகமா? அது என்ன கதையா? அப்போ நம்ம இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு கன்வே பண்ணும் பொழுது அது கதை புத்தகம் அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணக்கூடாது. இது எல்லாரும் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இதை எழுதின ஒவ்வொரு ஆசிரியர்களும் மனிதர்கள் தான். ஆனா தேவனுடைய வெளிப்பாடை பெற்று தேவனுடைய இருதயத்தை அறிந்து அவர் கொடுக்கிற அந்த வார்த்தைய வேதாகம புத்தகமா எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அதை வந்து ஆர்டர் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் விஷயமே. இது கதை புஸ்தகம் அல்ல. இதை கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ உள்ள காலகட்டத்துல
இந்த டெலிவிஷன்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மார்வெல்ஸ், அவெஞ்சர்ஸ், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் இவங்கெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது வானத்துல வந்து ஏதோ ஒரு ஏலியன் வந்து வருது, ஒரு யுத்தம் நடக்க போகுது, அதை காப்பாத்துறவங்க யாருன்னா ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், அயன்மேன், அவெஞ்சர்ஸ் இவங்க தான் காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை தன்னுடைய தூதர்களோட வரும் பொழுது சாத்தான், இந்த உலகத்துல உள்ள அந்தி கிறிஸ்து படையை திரட்டி அவருக்கு நேராக அகைன்ஸ்டா நிப்பான். அதுதான் இன்டைரக்டா இந்த டெலிவிஷன்ல இப்படிப்பட்ட அந்த மார்வெல்ஸ், அவெஞ்சர்ஸ் இப்படிப்பட்ட காரியத்தை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன காமிச்சிட்டு இருக்கிறாங்க? தேவனுக்கு விரோதமா நிக்கிறதுக்கு ஒரு பிம்பமா கிரியேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களை போல நாமும் வேதாகமத்திலிருந்து பைபிள்ல இருந்து நான் ஒரு கதை சொல்லட்டுமான்னு சொல்லி சொன்னா அப்ப என்னங்க தோணும்? இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன் அதுதான் ஃபாலோ பண்ணும். கதை, இது ஒரு புக், கதை புக்கு, இது ஒரு கதை புக்கு, அப்படிதான் ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த தவறை மாற்றிக்கொண்டால் நல்லா இருக்கும். இதை பார்க்குற டார்வின் எபினேசர் அண்ணனோ சரி, இல்லை பாஸ்டர் சுரேஷ் பாலச்சந்தர் அவரோட சபையில கூட நீங்க பார்க்கலாம். அதை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேபி அதை கூட கட் பண்ணலாம். யூடியூப் சேனல் ரன் பண்றவங்களுக்கு தெரியும், அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு கூட கட் பண்ணலாம். அதை கட் பண்ண முடிந்தால் கட் பண்ணி நீங்க போட்டீங்க அப்படின்னா அது அநேகருக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.